ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தயாரிப்பு தேதி குறிப்பிடாமல் பிரசாதம் விற்பனை செய்யப்படுவதா புகார் ஒன்று கிளம்பியிருக்கு. பிரசாத பாக்கெட்டுகளில் காலாவதி தேதிகள் இடம்பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தற்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எச்சரித்திருந்த நிலையில் ராமேஸ்வரத்தில் விதிமீறல் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. ராமநாத சுவாமி கோவிலை பொறுத்த வரைக்கும் தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியாவிலிருந்து பலதரப்பட்ட பக்தர்களும் வரக்கூடிய ஒரு திருக்கோவிலாக இருக்கிறது. அங்கே பிரசாத பாக்கெட்டுகளில் காலாவதி தேதி குறிப்பிடப்படாமல் பிரசாதம் விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது சம்பந்தமாக உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஏற்கனவே இது போன்ற திருக்கோவில்களில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஆனது நடத்தப்பட்டது. அப்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களும் சொல்லியிருந்தார், தயாரிக்கப்பட்ட தேதி குறிப்பிடுவது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு காலாவதி தேதியும் குறிப்பிடப்படணும் பிரசாத பாக்கெட்டுகளில். அப்படி பண்ணாமல் தான் நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு எச்சரிக்கை ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தது. அதையும் மீறி ராமேஸ்வரம் கோவிலில் இந்த தயாரிப்பு தேதி குறிப்பிடப்படாமல் பிரசாதம் விற்பனை செய்யப்படுவதால் தற்பொழுது சர்ச்சையானது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.